கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. ஆலயத்தில் நம் நடைகளை காத்திருக்க வேண்டும். லேவியராகமம் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆரோனை பார்த்து சொன்னது, நீயும் உன் குமாரரும் சாகாது இருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது திராட்சரசத்தை மறுபடியும் குடிக்கக்கூடாது. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் கர்த்தர் மோசை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவங்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப என்ன, மதுபானமும் திராட்சரசமும் குடிக்கக்கூடாது ஆசிரியர் கூடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்பாக. அது மாற்றம் இல்லை, எதற்கு இந்த காரியம் பரிசுத்தம், இது பரிசுத்தம் இல்லாதது, இந்த காரியம் தீட்டுள்ளது, இது தீட்டு இல்லாதது, இதற்கு வித்தியாசம் உண்டு பண்ணதுக்காகவும் ஜனங்களுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை போதிக்கிறதுக்காகவும் இது நித்திய கட்டளைன்னு சொல்லிட்டாங்க ஆரோனுக்கும். இன்னைக்கு இதே தான் நம்மளுக்கும். ஆலயத்தில் நம் நடை காத்துக்கொள்ள வேண்டும். பிரசங்கி 5வது அதிகாரத்தில் இருக்கு. தேவாலயத்துக்கு போகும்போது நம் நடையை காத்து கொள்ளணுமா. கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்க சேர்வதுதான் நலம்னு சொல்லியிருக்கு. தேவ சமூகத்தில் நம்ம துணிகரமாக பேசக்கூடாதாம். நம்ம பூமியில் இருக்கோம், அவர் வானத்தில் இருக்காரு. அதனால நம்ம வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும்ன்ட்டு. நம்ம எப்படி இருக்கோம்? ஆலயத்துக்கு எதற்காக போகிறோம்? கர்த்தரை ஆராதிக்க போகிறோமா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோமா? அங்கே துணிகரமாக நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோமா, இல்லை கர்த்தர் வீட்டில் இருக்குன்னு பயந்து வாழ்ந்தோமா? இன்னைக்கு இதே காரியம் தான். கர்த்தர் ஆலயத்துக்கு போகிறோமா, கர்த்தர் விளக்கின காரியத்தை விளக்கிட்டு கர்த்தருக்கு பயந்து வாழணும். ஆலயத்தில் மாற்றம் இல்லை, நம்ம சரீரமாகிய ஆலயத்தையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். ஓகேவா? ஜெபம்லாமா. எங்கள் அன்பின் பொருள் பிறவிந்தருமே நாளுக்காக விளக்க நினைப்பான். உடைய ஆலயத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களை பயத்தோடும் பக்தியோடும் நடந்து கொள்ளவும், எங்கள் சரீரமாகிய ஆலயத்தில் நீ வாசம் பண்ணுகிறதே என்பதை உணர்ந்து வாழும் உதவிச்சிங்க. ஏசு நம்பிக்கை நல்லப்படாவே. ஆமேன். தேவன் மட்டுமே முடிந்தாகட்டும்.